எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி ஒரு வீடு வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். மார்க்கிங் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஆனால் மார்க்கிங் பண்ணிவோமாண்ணே? ஓகே சார். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு மார்க்கிங் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்காரருக்கும் சரி, அந்த வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இன்ஜினியருக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குதுங்க. அப்பேற்பட்ட மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், பின்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ரெண்டு விதமாக பிரிக்கும் பொழுது, பிஃபோர் மார்க்கிங்னு சொல்லக்கூடிய என்னென்ன விஷயம்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்காரருடைய இடம் அதுதானா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கணும். இது எப்படி உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து 1 கிரவுண்டு இடமா இருக்கலாம், அல்லது 1 ஏக்கர் இடமா இருக்கலாம். அந்த இடத்தில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு ஈசி போட்டு செக் பண்ணி ஒரு பில்டரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம். அந்த எந்த இடத்துலையும் வில்லங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரரும் அதை உறுதிப்படுத்தி தகவல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்களும் இன்ஜினியரும் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளியராக இருக்கும். அடுத்தது என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கிங் பண்ணும் பொழுது இடம் வந்து எப்படி சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஒரு கருவக்காடாக இருந்திருக்கலாம், வயல்வெளியாக இருந்திருக்கலாம், ஏதேனும் செடிகள் செத்தைகள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஓரளவு மார்க்கிங் பண்ணுற அளவுக்காவது இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். இப்போ இந்த சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல எதுவும் போஸ்ட் மரம் இது இருக்கா, போஸ்ட் மரம் இருந்துச்சு அப்படின்னா இபி லைன் எதுவும் அந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகியிருக்கா, உதாரணத்துக்கு நம்ம கொடுத்துருக்க பிளானுக்கும் அந்த இடத்துக்கும் சரியான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கிங் பண்ணுற இடத்துக்கும் வீடினுடைய என்ட்ரன்ஸ் பாதை இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ தூரம் இருக்குது, பக்கத்தில் ஏதேனும் மெயின் ரோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயின் ரோடுக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் பாதை இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கிங் பண்ணணும். இந்த முக்கியமான இந்த 2 விஷயந்தான் பிஃபோர் மார்க்கிங் அப்படின்னு சொல்கிறது. இதில் குறிப்பாக பக்கத்தில் ஏதேனும் கண்மாய் ஏரியா அல்லது குளம் குட்டைகள் ஏரியா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்தால் போல் கிளைண்ட்டும் இன்ஜினியரும் கலந்து யோசித்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. இது பிஃபோர் மார்க்கிங்காக நம்ம சொல்லலாம். அடுத்தது மார்க்கிங் நடக்கும் பொழுது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக ஆரம்பித்து சாக்லேட் டிக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டு ஆரம்பிப்போம். அது ஒரு வகையானது. அப்புறம் இந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு தகுந்தால் போல் அது லைன் டோரி வச்சு மார்க்கிங் பண்ணலாம், ஒரு நூல் த்ரெட்டு வச்சு மார்க்கிங் பண்ணலாம், அல்லது ஆட்டோ லெவல் மிஷின் வச்சு அந்த மார்க்கிங் பண்ணலாம். அப்படி மார்க்கிங் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2B விளக்கம் சரியாக புரிஞ்சிருக்கணும். அதாவது விளக்கம் எப்படி அப்படின்னா, நான் அந்த மார்க்கிங் பண்ணக்கூடிய டிராயிங் வந்து அல்லது ஒரு சாஃப்ட் காப்பியாக செல்லில் வச்சுருக்கணும், அல்லது வந்து பேப்பராக வச்சுருக்கணும். இந்த வச்சுருக்கும் பொழுது நமக்கு அந்த மார்க்கிங் பண்ணுறக்கூடிய அளவும் நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளானும் சரிதானா அப்படின்னு 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கிட்டு பண்ணணும். ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரிமெண்ட் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிருப்போம். ஒன்று அதுக்கு 50 சதுரடி குறைஞ்சிருக்கவும் கூடாது, 50 சதுரடிக்கு கூடி இருக்கவும் கூடாது. ஒன்லி அந்த பூச்சுக்கணம் வேரியேஷன் மட்டும்தான் இருக்கணும். அதுக்காண்டி தான் மறுபடியும் சொல்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, 1000 சதுரடி பிளான் அப்படி நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு கேத்தாப்பில் மார்க்கிங் அளவும் வந்து அடியில் கன்வெர்ட் பண்ண போகிறோமா, அல்லது மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ண போகிறோமா, மீட்டரில் கன்வெர்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத பிளான் பண்ணி அங்கே இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய பிளான் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சதுரம் அல்லது செவ்வகம் இந்த வடிவமைப்பிலேயே தான் இருக்கும். அப்படி வடிவமைப்பில் இருக்கும்போது சில டிஃப்ரெண்ட்டாக வந்து சர்க்கிள் கேட்கலாம், ஓவல் சைஸ் கேட்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் செட் ஆகுமா, மாடிப்படி அமைக்கும் பொழுது அந்த மாடிப்படிக்கு வந்து உள் மாடிப்படியாக வருதா, வெளி மாடிப்படி வருதா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதுக்கு ஏற்றாப்புல நம்ம பிளானுக்கு ஏற்றாப்புல ஸ்ட்ரக்சரல் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சரல் இல்லை அப்படின்னா சின்ன பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பண்ணிக்கணும். அந்த அடுத்த விஷயமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது இடமா நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லாமல் எவ்வளோ பக்கத்தில் நம்ம வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லது. ஏன் அப்படின்னா அதனால் கொஞ்சம் லேபர்ஸ் வந்து நமக்கு சேவிங்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். சில சந்துக்குள்ளையெல்லாம் பண்ணும் பொழுது
தேவையில்லாத மெட்டீரியலில் வந்து ஸ்டாக்கு வச்சுருந்து மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்ம பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட்டு இதெல்லாம் வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு அப்படிங்கிறது போடலாம். நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம கிரவுண்டு வந்து சுத்தமாக இருக்கும்போது டாப்புலேயே நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி முடிச்சிடுவோம். ஒரு ஸ்கெட்சு வந்து போட்டு முடிச்சிடுவோம். அந்த ஸ்கெட்சு வந்து ஒரு வேளை வந்து நல்ல அன்கண்டிஷன் சாயிலாக இருக்குது, அதாவது கிளே சாயிலு வேறு மாதிரி சரிஞ்சு உழுகுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எஸ்கவேட் பண்ணிவிட்டு ஜேசிபியில் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 6 அடி ஆழத்தில் முடிவு பண்ணுறோமா, 5 அடியா 10 அடியா அப்படின்னு ஃபுல் சாயிலையும் எஸ்கவேட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே மார்க்கிங் பண்ணும் பொழுது இன்னும் கிளியராக இருக்கும். இது நார்மல் பட்ஜெட் ஹவுஸுக்கு தேவையில்லை. இது வந்து எபோ 2 crore அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது அது வந்து கொஞ்சம் வேலைங்கிறது சுத்தமாக இருக்கும். கடைசியாக முக்கியமான விஷயம் 90 டிகிரி இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. 90 டிகிரி அப்படின்னா அந்த நீளமும் அகலமும் அந்த அளந்திருக்கும் போது 90 டிகிரி மூலை மட்டம் அப்படின்பாங்க. இது எப்படின்னா இன்ஜினியரிங் கொடுத்தீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக மூலை மட்டம் படி தான் இருக்குங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.